உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பெண்களுக்கு பெரும்பாலும், அதாவது 10க்கு 7 பேருக்காவது வெள்ளைப்போக்கு என்பது இருக்கின்றது என்பது அறிவியலார் துணிவு. இது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய புளித்த பாக்டீரியாஸ்களாலே ஏற்படக்கூடிய ஒன்று. அதிலே மிக முக்கியமானது கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ். இது உடலெங்கும் பரவி பல்கி பெருகி கருப்பையை தாக்கி வெள்ளைப்போக்கு வரச் செய்வது. வெள்ளைப்போக்கு என்பது லுகேரியா என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. வெட்டை ஒழுக்கு என்று கூட தமிழிலே சொல்லுவார்கள். இது நாளடைவிலே வெள்ளையான நீர்த்த திரவமாக இருந்து பின்பு திடமான திரவமாகி மஞ்சள் வண்ணம் பெற்று துர்நாற்றம் தருகின்ற ஒன்றாகவும் பிறப்பு உறுப்பிலே அரிப்பு ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவும் விளங்கும். இதற்கு நிறைய ஆங்கில மருந்துகள் கொடுப்பார்கள். புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் கொடுப்பார்கள். அது சில நாட்களுக்கு பயன் தரும், பின்னாலே துன்பம் மீண்டும் வரும். இப்படிப்பட்ட நிலையிலே பொமன்கிரனேட் என்று சொல்லக்கூடிய மாதுளை சாறு மிக முக்கியமான ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் இந்த வெள்ளைப்போக்குக்கு காரணமாக இருக்கின்ற உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு கூலண்ட் என்கின்ற வகையிலேயும் வெளியேறுகின்ற கால்சியம் சத்துவத்தை ஈடுகட்டக்கூடிய ஒரு பானமாகவும் இந்த மாதுளை சாறு விளங்குகிறது. இதில் இருக்கின்ற சிவப்பு வண்ணம் என்பது லைகோபீன் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட், புற்று வாராமல் தடுக்கக்கூடிய சத்துவத்தை பெற்றிருக்கிறது. இந்த மாதுளை சாற்றை 1 கப் அளவுக்கு அன்றாடம் இரவு நேரத்திலே சிறிது கற்கண்டோ அல்லது தேனோ கலந்து பருகிவிட்டு படுக்கின்ற பொழுது 48 நாட்கள் என்கின்ற ஒரு மண்டல காலத்திலே இந்த வெள்ளைப்போக்கு என்பது முற்றிலும் விலகி போகும். கருப்பை குற்றங்கள் அத்துணையும் கடந்து போகும். நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையும் எலும்புக்கு பலமும் தோலுக்கு மினுமினுப்பையும் தரக்கூடியது இந்த மாதுளை சாறு என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, டைவர்டிகுலைட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற ஒரு நோய். பெருங்குடலை பற்றிய சுவரிலே மலம் சேர்ந்து கொப்புளங்கள் போல உருவாகி அங்கே பை போல தேங்கி நின்று நாளடைவிலே அது புற்றாக மாறக்கூடிய ஒன்றாகவோ அல்லது துளையிட்டு கொண்டு ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய வகையிலே துளையிட்டு கொண்டு மலம் வெளிவரக்கூடிய ஒன்றாகவோ விளங்குவது டைவர்டிகுலைட்டிஸ். இது அறுவை சிகிச்சை மூலம்தான் சரி செய்யக்கூடிய ஒன்றாக ஆங்கில மருத்துவத்திலே விளங்குகிறது. இந்த கழிவுகளை நாம் வெளித்தள்ளுவதற்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு மருந்தாக விளங்குவது லிகோரைஸ் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்திலே லிகோரைஸ் என்று சொல்லுவார்கள், அதிமதுரம் என்று சொல்லுவார்கள். கிளிசரைசா கிளாப்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அதிமதுரம், அதிக இனிப்பு கொண்டது. ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நோய் கிருமிகளை போக்குகிறது, நுண்கிருமிகளை தாக்குகிறது, வீக்கம் வற்றச் செய்கிறது. ஆன்டி கார்சினோஜெனிக் என்று சொல்லுவார்கள், அதாவது புற்று உண்டாக காரணமாக இருக்கின்ற செல்களையும் இந்த மெலிக்னன்ட் செல்ஸ் என்று சொல்லுவார்கள், அவை உற்பத்தி ஆவதை தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருந்து குடல் புற்று, குறிப்பாக ஆசன புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இந்த அதிமதுரம் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
அன்பான நேயர்களே, எந்த காலத்திலேயும் பருவ மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது, குறிப்பாக குளிர்காலத்திலேருந்து மழைக்காலம், மழைக்காலத்திலிருந்து வெயில் காலம், இப்படி காலம் மாறுகின்ற பொழுது பருவநிலைக்கு ஏற்ப நம் உடல்நிலை ஒத்துழைக்க சில நாட்கள் ஆகும். அந்த காலகட்டத்திலே காய்ச்சல் ஏற்படுவது வழக்கம். சில நேரங்களிலே வைரல் ஃபீவர் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளாலே ஏற்படக்கூடிய காய்ச்சல், டெங்கு கொசுக்களினாலே ஏற்படுகின்ற காய்ச்சல், அதே போல் மலேரியா என்று சொல்லக்கூடிய காய்ச்சல், ஃபைலேரியா என்று சொல்லக்கூடிய யானைக்கால் காய்ச்சல், இப்படி ஏதேனும் ஒரு காய்ச்சல் வருகின்ற பொழுது நமக்கு பப்பாளி, கேரிக்கா பப்பாயா என்று சொல்லுகின்ற பப்பாளி இலைகள் ஒரு அற்புதமான ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது ஆன்டிபைரட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கிறது. உடல் சூட்டை குறைத்து காய்ச்சலை தணித்து நலத்தை தருகிறது. தற்காலத்திலே வருகின்ற காய்ச்சலை பார்க்கின்ற பொழுது 2-3 நாட்களிலேயே நமக்கு ஆபத்து விளைவிக்குமோ என்கின்ற அளவுக்கு காய்ச்சல் வருகிறதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையிலே பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற இரத்த வட்ட அணுக்கள் குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது அங்கே ஹீமோகுளோபின் அளவும் குறைந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற ஒரு நிலை விளங்குகிறது. இந்த காய்ச்சல் வந்த உடனே கேரிக்கா பப்பாயா என்று சொல்லக்கூடிய பப்பாளி இலை சாறு ஒரு 1/2 ounce அளவு எடுத்து, குர்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய கொம்பு மஞ்சள், நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற கொம்பு மஞ்சள், இதனுடைய தூள், அதாவது மஞ்சள் தூள், பப்பாயா இலை சாறு, இவை இரண்டையும் ஒரு சேர கலந்து அன்றாடம் 2 வேளை கொடுத்து வருகின்ற பொழுது 3 நாட்களிலேயே காய்ச்சல் கரைந்து குறைந்து வந்த பிளேட்லெட்ஸ் என்கின்ற இரத்த வட்டு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனாலே உயிருக்கு வரக்கூடிய ஆபத்து தடுக்கப்பெறும் என்பதை இங்கே நாம் மறத்தல் ஆகாது. அவ்வப்போது, குறிப்பாக அன்றாடம் கூட இந்த பப்பாளி பழத்தை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற நிலையிலே இது ஒரு பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், புற்று தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது. விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. நார்ச்சத்து, ஃபைபர் என்கின்ற நார்ச்சத்து மிகுதியாக திகழ்கிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது, மலச்சிக்கலை போக்குகிறது. அதோடு கூட கண்ணுடைய பார்வைக்கு கூர்மையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பப்பாளி பழத்துக்கு உண்டு. இந்த பப்பாளி பழத்தை புண்களுக்கு மேலே போடுவதனாலே கூட புண்கள் ஆறுகின்ற ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த பப்பாளியினுடைய விழுதை முகத்துக்கு பூசி வைத்திருந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதை கழுவி விடுவதனாலே முகத்திலே இருக்கின்ற சுருக்கங்கள் மறைகிறது, முகத்தோல் மினுமினுப்பு பெறுகிறது, அழகு மிளிர்கிறது. இதனோடு விட்டக்ஸ் நெகுண்டோ என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நொச்சி. இந்த நொச்சி இலை ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த நொச்சியினுடைய புகையை நாம் புகைப்பதனாலே இல்லத்திலே இருந்து கொசு விரட்டியாக இது பயன் தருகிறது. மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். எந்தவித கொசுவாக இருந்தாலும் நமக்கு நோய் தரக்கூடிய நிலையிலிருந்து அவை விரட்டப்படுகிறது. அதோடு கூட இதை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே நெஞ்சக சளியை கரைக்கக்கூடியதாக, காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக, நரம்பு மண்டலங்களுக்கு உஷ்ணத்தை கொடுத்து நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே,
இந்த பப்பாளியும் நொச்சியும் எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு பப்பாளி இலை மற்றும் நொச்சி இலையை பயன்படுத்தி காய்ச்சலை தணித்து காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, உடல் வலியை போக்கக்கூடிய மருந்து, காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய பிளேட்லெட் குறைபாட்டை சரி செய்து பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பப்பாளி இலை, நொச்சி இலை, மஞ்சள் தூள், மிளகு தூள், தேன். பப்பாளி இலை ஒரு 4 பிடி அளவும் நொச்சி இலை 1 பிடி அளவு, 4 பங்கு பப்பாளி இலை 1 பிடி அளவு நொச்சி இலை, இவை ரெண்டும் சேர்த்து நீர் விட்டு நல்லா அரைச்சி பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம். இந்த சாறு நம்ம ஒரு 30 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். இதோட நம்ம ஒரு 50 ml அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். அதே போல் மஞ்சள் பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு மஞ்சள் பொடி சேர்க்கலாம். மஞ்சள் பொடி ஒரு ஆன்டி வைரல் ஏஜென்ட்டாகவும் ஒரு அனால்ஜசிக்காகவும் இருக்கிறதுனால நம்ம மஞ்சள் பொடி சேர்க்குறோம். வைரஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்தாகவும் வலி நிவாரணியாகவும் இருக்கிறதுனால மஞ்சள் பொடி சேர்க்குறோம். அதே போல் நொச்சி பார்த்தோம்னா வைரஸ்களால் ஏற்படக்கூடிய கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். வைரஸ்னால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் நொச்சி இருக்கிறதுனால நம்ம நொச்சி இலை சேர்த்துருக்கோம். நவீன மருத்துவத்தில் கூட இப்போ பப்பாளி இலை மாத்திரைகளை டெங்கு காய்ச்சலுக்கு துணை மருந்தாக கொடுத்துட்ருக்காங்க. அது கொடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நம்ம மாத்திரைகளாக பப்பாளி இலையை எடுக்கிறத விட பப்பாளி இலையை ஃப்ரெஷ் ஜூஸாக எடுக்கும்பொழுது பன்மடங்கு அதோட செயல்பாடு அதிகமாக இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக நமக்கு பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு பிளேட்லெட் குறைபாடு ஏற்படும் போது பார்த்தோம்னா அதிகப்படியான உடல் சோர்வு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே வலி இருக்கும். சில நேரங்களில் மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், அதிகப்படியான இரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்களுக்கு பின் அதிகப்படியான ப்ரெஷரும் வலியும் இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது நம்ம பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பப்பாளி இலை சாறு தினமும் 3 வேளை 30 ml அளவுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒரு 4-5 நாட்கள் எடுக்கும்போதே பிளேட்லெட்டோட எண்ணிக்கை அதிகமாகும். 1.5 லட்சத்துக்கு மேலே அந்த பிளேட்லெட் கவுண்ட் வந்துடும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. குழந்தைகளுக்கு இதை நம்ம 25 ml அளவுக்கு கொடுக்கலாம். பெரியவர்கள் 30 - 50 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகளும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம். தினமுமே இந்த மருந்து ஒரு வேளை 50 ml அளவுக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது அது கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படும். அதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மருந்தோட இப்போ நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். பெரியவங்க அந்த மருந்து அப்படியே குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தேன் சேர்த்து கொடுத்தோம்னா குமட்டாமல் இருக்கும். பப்பாளி இலை, நொச்சி இலை, மஞ்சள் பொடி, மிளகு பொடி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள பிளேட்லெட் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் உடல் வலி, உடல் சோர்வை போக்கக்கூடிய மருந்தாகவும் காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, கேரிக்கா பப்பாயா என்கின்ற பப்பாளி இலை சாறு சிறிது மஞ்சள் சேர்த்து பருகுகின்ற பொழுது இந்த இரத்த வட்டு அணுக்கள் என்று சொல்லுகின்ற பிளேட்லெட்ஸ் என்கின்ற இரத்த வட்டு அணுக்கள் குறைகின்ற நிலையிலே ஹீமோகுளோபின் என்கின்ற குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவமும் குறைகிறது. இது சாதாரணமாக சிறுநீரக பழுது ஏற்பட்டவர்களுக்கும் சரி, லுகேமியா என்று சொல்லுகின்ற இரத்த புற்று ஏற்பட்டவர்களுக்கும் சரி, அல்லது டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சல் உண்டானவர்களுக்கும் சரி, இப்படி இந்த இரத்த வட்டு அணுக்கள் குறைவது வழக்கம். அந்த நிலையிலே பப்பாளி இலை சாறும் மஞ்சளும் மட்டுமே ஒரு நல்மருந்தாகி இந்த இரத்த வட்டு அணுக்களை அதிகப்படுத்துகிறது. இந்த பப்பாளி பழத்தை உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தருகிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது, மலச்சிக்கலை தீர்க்கிறது. இந்த கொலான் கேன்சர் என்று சொல்லுகின்ற ஆசன வாயிலே பெருங்குடலிலே வருகின்ற புற்றுநோயை தடுக்கக்கூடியதாக பப்பாளி விளங்குகிறது. இதனோடு விட்டக்ஸ் நெகுந்தோ என்று சொல்லுகின்ற நொச்சி சேருகின்ற பொழுது ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று குளிர் காய்ச்சலை
போக்கச் செய்கிறது, வலியை தணிக்க செய்கிறது. இந்த வகையிலே இந்த நொச்சியும் ஒரு பிளேட்லெட்ஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு குர்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்க்கின்ற பொழுது அது ஒரு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய வகையிலே குர்குமின் என்கின்ற மருத்துவ வேதிப்பொருளும் பப்பாளியில் இருக்கின்ற பெப்பைன் என்கின்ற வேதிப்பொருளும் இரண்டும் ஒன்றாக சேருகின்ற பொழுது இரத்த வட்டு அணுக்களை அதிகப்படுத்துகிறது, புற்று வாராமல் தடுக்கின்றது. இதனோடு பிப்பர் நைகிரம் என்கின்ற மிளகு பெப்பர் சேர்க்கின்ற பொழுது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே, இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே செயல்பட்டு அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய, காய்ச்சலை போக்கக்கூடிய, புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. பப்பாளி இலை சாறு, நொச்சி இலை சாறு, மஞ்சள், அதனோடு சேர்ந்த மிளகு ஒரு அற்புதமான மருந்தாகி பல்வேறு நோய்களினாலே ஏற்படக்கூடிய இரத்த வட்டு அணு குறைபாடு, அதோடு கூட ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்து குறைபாடு இவற்றை போக்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, பப்பாளி, நொச்சி, மஞ்சள், மிளகு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.